அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் இருக்கிற ஒரு நபர் ஏசி மெக்கானிக். இவருக்கு பணி முடிஞ்சு ஒரு 8:30 மாலை மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. அப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணம், ஏசி ரிப்பேர் ஆகி போச்சு, உடனடியாக வந்து கொஞ்சம் உதவி செஞ்சு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு மெசேஜ். இன்கமிங் கால் எங்கள் ஃபோனில் இல்லை, பார்த்துக்குங்க. இவனை நம்பி போயிருக்கிறான் பாருங்க. இன்கமிங் ஏசி வச்சுருக்கிறவன் இன்கமிங் கால் இல்லாமல் ஒரு ஃபோன் வச்சுருப்பானா? அந்த சிந்தனை வந்து கடைசியில் தான் வந்திருக்குது. ஆரம்பத்திலே வந்திருந்த இந்த நிகழ்வு நடந்திருக்காது. ஒரு கிருஷ்ணகிரியில் நடந்த நிகழ்வு இது. ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்கிற ஒரு பகுதியை சொல்லி, அங்கே வாங்க, அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம், ஏசி சரி பண்ணணும்னு சொல்லி வரவழைச்சு, கையில் இருந்த 7,000 பணம், மோதிரம், செயின், செல்ஃபோனு, கிரெடிட் கார்டு, வண்டி, அது என்ன வண்டியோ, 10,000 ரூபா வண்டினாலும் போனது தானே. இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் அடித்து ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் அடித்து பிடுங்கிட்டு நடு ரோட்டில் விட்டு போட்டு போயிட்டாங்க. இது வந்து திட்டமிட்ட ஒரு வழிப்பறி. இப்போ வந்து நகரங்களில், எல்லா பகுதிகளையும், கிராமங்களில் கூட சிசிடிவி கேமராக்கள் வந்துடுறதுனால தைரியமாக நம்ம வழிப்பறி செய்ய முடியறதில்ல. அதை ஏதாவது ஒரு மூலையிலேருந்து சிசிடிவியில் பதிவாகி போயிடுது. அதனால் சிசிடிவி இல்லாத இடத்துக்கு வர சொல்லி, ஒருத்தன் வர்றவன் இவ்வளவு பொருளோடு வருவானோ, அதனால் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஏசி மெக்கானிக், இன்னும் இது போன்ற துறைகள் வந்து வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய என்னென்ன இருக்குதோ அது மாதிரி சொல்லி வரவழைச்சு இந்த அரங்கேற்றத்தை தினசரி நடத்திட்டு வந்திருக்கானுங்க. சரி, இந்த நிகழ்வுக்கும் எங்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் என்னடா சம்மந்தம்? சம்மந்தமெல்லாம் இப்படி ஒரு இதை போடுற அப்படின்ட்டு பெண்கள் கேட்கலாம். இது பின்னாடியே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து கடந்த 50 ஆண்டுகளாக கீழ் சாதி மக்கள், மேல் சாதி மக்கள் அனைவரும் படிக்கணும் அப்படின்னு போட்டு தமிழ்நாட்டில், பொதுவாக இந்தியாவில் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். அனைவரும் படித்து விட்டார்கள். கல்வி அறிவு பெற்ற ஒரு அற்புதமான மாநிலம். ஆனால் அடிப்படையில் எந்த ஒரு அறிவும் இல்லாத மாநிலம் அப்படிங்கிறது பல வகையில் நம்ம நிரூபிச்சிட்ருக்குறோம். இப்போ ஃபேஷன் டிசைனிங்னு போட்டு ஒரு கோர்ஸ், அதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய பையனையோ பொண்ணையோ கொண்டு போய் சேர்த்துவாங்க. இதுக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னா வெளிநாட்டுன்னு உலகம் முழுக்க இருந்து அங்கே வந்து அந்த வேலைக்கு வந்து போட்டியோடு வருவாங்க. அப்போ இந்த துறை வந்து இந்தியாவுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபேஷன் டிசைனிங் எங்கே, டெய்லர் கடையில் கட்டிங் வெட்டுறதுக்கு தான் ஆகுங்கிற லெவலுக்கு கண்டவனெல்லாம் காலேஜ் ஆரம்பித்து இந்த மாதிரி படிப்பு சொல்லி கொடுக்குறேன்ட்டு பெற்றவங்ககிட்ட இருந்து காசை பிடுங்கி தின்னுறானுங்க. ஒரு காகிதத்தில் நீ ஃபேஷன் டிசைனிங் போட்டு ஒரு எதையாவது ஒரு காகிதத்தில் எழுதி கையில் கொடுத்து தாட்டி விட்டுறானுங்க. வேலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஊரை சுற்ற ஆரம்பிச்சிட்றானுங்க. வேறு வேலை இல்லை, வேலை தேடுறேன் பேர் வழின்ட்டு காலையில் பெற்றவங்கக்கிட்ட கை செலவுக்கு காசை வாங்கிட்டு இந்த மாதிரி கஞ்சா இதை வாங்கி குடிக்கிற மாதிரி, இதை வந்து எல்லா சாதிகளும் சமமாகி போச்சு. அதனால் வந்து கீழ்ப்புத்தி உள்ள விஷயங்களை எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை எல்லாம் பழக்கி விடுறது யாருன்ட்டு நம்ம சமுதாயத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். படிப்பறிவு இல்லாத தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறவன் விளிம்பு நிலைங்கிறானுங்க. அவனுக்கு தானே இந்த கஞ்சா, சாராய, போதை பழக்கம், இன்னும் என்னென்ன தீய பழக்கங்கள் இருக்குது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது யாருன்னா, அடித்து சத்தியம் பண்ணி எந்த கோயில் வேணாலும் போய் சொல்லலாம், கீழ்சாதி பசங்க தான். இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லையா? இதே வந்து ஒரு பார்ப்பனம் கஞ்சா விற்கிறது எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பார்ப்பனமாவது அருவாள் எடுத்துகிட்டு தகராறு பண்ணுறதை பார்த்துருக்குறீங்களா? தண்ணியை போட்டு குப்பைமேட்டில் கிடக்கிறது பார்த்து. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பார்ப்பனை தவிர உள்ள அனைத்து ஜாதிகளும், கீழ் ஜாதி உள்ள மக்கள், இவங்க தான் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை பரப்பி விடுறாங்க அப்படிங்கிறத, அது இயல்புலேயே அவங்க செய்கிறாங்க. பரப்பி விடுறதுங்கிறத விட இயல்பில் செய்கிறாங்க. சரி, அது இன்னொரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபேஷன் டிசைனிங் படித்தவனுங்க, ஆர்கிடெக்ட் படித்தவனுங்க, விசுவல் கம்யூனிகேஷன் படித்தவனுங்க. ஆர்கிடெக்டுக்கு வந்து வீடு கட்டணும், டெய்லி வீடு கட்ட ஆரம்பித்தா தான் இவனுங்களுக்கெல்லாம் வேலை.
வருஷத்துக்கு 2 வீடு கட்டினா எங்கே போய் அப்படி இருக்குது கொரோனாவுக்கு பிறகு பொருளாதாரம் இல்லாமல். பேங்க்கு கடனை வாங்கி கட்டுறவனா அவன் பாதியிலேயே செத்தே போயிடுறான் கடன் அடைக்க முடியாமல். இப்படி எல்லா தொழில்களும் நசிஞ்சு போயிருக்கும்போது ஆர்கிடெக்ட்லும் வேலை இல்லை. அதுபோக ஏஐ வந்துட்டதுனால இவனுக்கிட்ட கொடுத்து ஒரு பிளான் போடுறதுக்கு நம்ம விருப்பப்படி ஏஐ கிட்ட கொடுத்தோம்னா மொபைல் ஃபோன்லேயே பிளான் போட்டு கொடுத்துருது. அதனால் அந்த தொழில் அழிஞ்சு போச்சா. அவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணி படிக்க வச்ச பெற்றோர்கள் ஏமாந்து போனாங்களா. அந்த காசெல்லாம் எங்கே எடுக்கிறது? உங்கள்கிட்ட தான். இப்போ பார்த்துட்ருக்கிற பெண்கள்கிட்ட தான் வரதட்சணைங்கிற பேரில் அந்த வேலை கிடைக்காத தொழிலை படித்து நாசமாக போன குடும்பத்தை நிமித்தி நிறுத்துறதுக்கு பெண்களோட காசை வாங்கி அதை கடன் அடைக்கலான்ட்டு காத்திருக்கிறாங்கங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே போல் ஃபேஷன் டிசைனிங் படித்தவனுக்கு திருப்பூர், அப்புறம் இந்த கார்மெண்ட்ஸு மெட்ராஸில் இருக்குது, சென்னையில் ஏராளமான கார்மெண்ட்ஸ். இங்கே தான் வந்து அந்த டிசைனிங் போட்டு கட்டிங் போடுறதுக்கு அதுலேயும் ஏஐ வந்துட்டதுனால பணி குறைப்பு, நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் போயிடுது. ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கும் வேலையை இப்போ போயிடுது. இந்த 1 மாத காலத்தில் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஏஐ வந்து இப்போ பீக்கில் இருக்குது. எல்லா துறையிலும் அது நுழைஞ்சிட்ருக்குது. எல்லாம் முடிஞ்சானு காப்பி போடுறதுக்கு கூட மிஷின் கண்டுபிடிச்சிட்டானு ஏஐ போட்டு. அதனால் டீ மாஸ்டருக்கு கூட நீ டீ கடையில் வேலை இருக்க போகிறதில்ல. இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எங்கள் வீட்டு பிள்ளை பேக்கு பிள்ளையாக போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா மகாராணி மாதிரி வாழணுன்னு இந்த மாதிரி போஸ் கொடுத்துட்டு இந்த வெட்டிங் ப்ரீ ஷூட் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணிட்டு தெரியுறீங்களா. அதுக்குண்டான தகுதியான மாப்பிள்ளை தமிழ்நாட்டிலே கிடையாது. எல்லோரும் முகமூடி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போது இந்த இன்ஜினியரிங் படித்து ஆர்கிடெக்ட் படித்து அது வேலை இல்லாமல் இருக்கிறதுனால காலேஜுகள் என்ன பண்ணுது, உலகமே இப்படி தான் திங்க் பண்ணுது. அடுத்தது வந்து இதே படிப்பு படிக்கிறதுக்கு எவனும் வரமாட்டான் வேலை இல்லாதனால. அதனால் வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறோன்னு இந்த ஏஐ. இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஏஐ படிக்கிறேன்ட்டு எல்லாம் போவாங்க. அவனுங்களுக்கு வழக்கம் போல் வருமானம், மக்களுக்கு வழக்கம் போல் வேலை இல்லாமல் போகுது. அதனால் பெண்களே ஒரு 1/2 ஏக்கரா 1/4 ஏக்கரா 3/4 ஏக்கரா வச்சுருக்கிற ஒரு விவசாயம் பார்க்குற பையனை படிப்பறிவு இல்லாட்டியும் பரவாயில்ல, விவசாயம் பண்ணுறவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. வாழ்நாள் முழுக்க வவுறாது நிரம்பும். நெல் விளையாத பூமியிலும் கூட தட்டைக்காயாவது விளையுமில்ல, அதையாவது வேக வச்சு தின்னு ஜாலியாக நம்ம உயிர் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி போய் அதை இதையும் படித்து போட்டு இப்படி வழிப்பறி செய்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்? 100க்கு 90% இப்படி தான் இருக்கிறானுங்க வேலை இல்லாமல். எங்கே பணம் கிடைக்கி எவனும் அடித்து பிடுங்கலான்ட்டு வெட்டியில் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. வழிப்பறி செய்கிறது மாதிரி தான் இப்போ வந்து அப்படி செய்யாதவன் என்ன பண்ணுறான், பெண் வீட்டில் வந்து வரதட்சணைங்கிற பேரில் வழிப்பறி செய்கிறான். இவ்வளோதான் வித்தியாசம். இது எதனால் வருதுன்னா சொசைட்டியினுடைய தன்மை, இப்போ இருக்கிற நிலைமைங்கிறத பெண்கள் பெற்றவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளே கட்டட வேலைக்கு தமிழ் ஆளுக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அதில் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணால் அந்த சாதி புள்ள நல்லா பொழைச்சிட்டு இருந்தது. அப்புறம் ஒயரிங் வேலை, எலக்ட்ரிக் கடை வச்சவன், போனவன் வந்தவன், டீ மாஸ்டர், ஹோட்டலில் வந்து க்ளீன் பண்ணுற வேலை, அது முதற்கொண்டு தமிழ்நாடு தான் செஞ்சுட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி யார் இருக்கிறாங்க? அப்போ வந்து இந்திக்காரனுக்கு தான் பூரா இருக்கிறானுங்க. அப்போ அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவனுக்கெல்லாம் தமிழனுக்கு உண்டான வேலை வேறு என்ன வேலை கிடச்சிருக்குதுன்னு யோசிக்கணும்ல. அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேற ஒரு வேலை கிடச்சிருக்கணும்ல. பூரா இந்திக்காரனுக்கு வந்து இந்த மட்ட ரகமான தொழில் நினச்சி தமிழன்கள் ஒதுக்கி வச்ச வேலையில் பூரா இந்திக்காரனு வந்து செய்கிறதுனால இவனுக்கு உயர்ந்த வேலையும் கிடைக்கல. படித்து போட்டு அதுக்கு உண்டான தகுதியான வேலை கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? 10 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிற ஃபேஷன் டிசைனிங்கில் 5 லட்சம் பேரும் படித்தா எப்படி வேலை கிடைக்குங்கிற ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம்? ஃபேஷன் டிசைனுக்கு பெங்களூரில் நல்ல மதிப்பு இருக்குது. பைத்தியக்கார நாய்களா அப்படின்னு அப்புறம் திட்ட வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் ஃபேஷன் டிசைன் கற்றுக்கிட்டு பெங்களூருக்கு போவானாம். இந்தியா முழுக்க இருந்து அத்தனை பேர் அங்கே வருவானுங்களே இல்லையா? அப்போ அங்கேயும் போய் வேலை இல்லாமல் தானே போகும். எவன் கம்மியான வேலை செய்கிறானோ, சம்பளத்துக்கு வேலை செய்கிறானோ அவனுக்கு தானே வாய்ப்பு கொடுப்பான். அப்போ இந்திக்காரனுக்கு வந்து சோறு போட்டு தங்கறதுக்கு இடம் கொடுத்தா போதும் நம்ம வந்து வேலை செய்கிறான். உன்னால் முடியுமா? அப்போ என்ன வழி? ஒரே வழி வழிப்பறி தான். அந்த வழிப்பறி வந்து செஞ்சு இப்போ போலீஸில் மாட்டுறதுக்கு பேசாமல் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி டோட்டலாக ஒரு வாழ்நாள் முழுக்க சேர்ந்து ஒரு வழிப்பறியை மொத்தமாக செஞ்சுக்கலான்ட்டு கிளம்பிடுறானுங்க. இதை வந்து பெண்கள் தயவு செஞ்சு தெளிவாக உணர்ந்துக்குங்க. திருப்பி நான் சொல்கிறது பெண்களுக்காக மட்டும்தான். இவனை ஆம்பளைகளையெல்லாம் சொல்லி திருத்தவே முடியாது. பெண்கள் திருந்தினா தான்
ஆட்டோமேட்டிக்காக சமுதாயம் திருந்துங்கிறதுக்காகத்தான் இப்போ இவ்வளோ தூரம் நான் கெஞ்சி கூத்தாடி பேசிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும். பெற்றவங்களே வந்து உங்கள் மேலே அக்கறை கிடையாது. எப்படியாவது ஒரு தள்ளி விட்றணும். நமக்கு பேச்சு கல்யாணம் ஆகாமல் பொண்ணை வச்சுருக்கிறான் பாருன்னு பேச்சு கிடைக்கக்கூடாதுங்கிறக்காகவே தள்ளி விட்றவங்க தான் பெற்றோர்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாசம், மண்ணாங்கட்டி இதெல்லாம் நடிப்பு. நீ எங்களும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? உண்மையிலுமே நீ சிரமப்படுவ. இப்படி கால சூழ்நிலை இப்படி இருக்குது. நீ வீட்டிலே இருந்தாலும் ஊர் கிடக்குது, அது என்னமோ சொல்லிட்டு போகுதுன்னு சொல்கிற ஒரு அப்பன், ஒரு அம்மாவை நீங்கள் காட்ட முடியுமா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சந்தோஷமான திருமண வாழ்க்கை யார் வாழ்ந்துருக்குறாங்க? என்னமோ புள்ள சந்தோஷமாக வாழட்டு அப்படின்னு சொல்கிறானு, வாய் கூசானு. இவன் சந்தோஷமாக இவன் பொண்டாட்டி வச்சு பொழைச்சானா பெத்த தகப்பன்? அதே மாதிரி அம்மா இந்த பெண்ணோடைய அம்மா தன்னுடைய புருஷனை நோகடிக்காமல் வாழ்க்கையில் முழுக்க வச்சு பொழைச்சாலாம். இது தெரிய வேண்டாம். குடும்ப வாழ்க்கை எப்படி நாசமான ஒரு வாழ்க்கை. இதை நம்ம குழந்தைய அனுபவிக்க விடலாமான்ட்டு எவனாவது திங்க் பண்ணுறானா? யாரும் திங்க் பண்ணுறதில்ல. அதனால் பெற்றவங்களே துரோகிகளாக இருக்கும்போது சமுதாயம் எப்படி இருக்குன்னு பெண்கள் யோசித்து பார்த்துக்குங்க. அதனால் வரதட்சணை என்பது ஒரு திட்டமிட்ட வழிப்பறி அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்குங்க. அதை நீங்கள் விருப்பப்பட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படிங்கிறத உட்காந்து நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். அங்கே தினசரி அங்கங்கே கிடைக்கிற ரோட்டில் வழிப்பறி பண்ணுறான். இப்போ சிசிடிவி வந்துட்டதுனால அது தடைப்படுது. அந்த மாதிரி நான் சிசிடிவி மாதிரி நினச்சிக்கங்களேன். நான் இப்போ சொல்கிறேன், இப்படியெல்லாம் இருக்குதம்மா உலகம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். மொத்தமாக வாங்கி வச்ச கல்வி கடன், வீடு கட்டுற கடன், அப்புறம் கார் லோன், அப்படி வெக்கம் இல்லாமல் என்ற கார் லோன் இருக்குது, அது வேணும், அந்த நகையை கழட்டி கூட அடமானம் வச்சு அந்த கார் லோனை கட்டிடலாம், இல்லைன்னா காரை சீஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. நகை போனால் போயிட்டு போகுது, கார் போகக்கூடாது அப்படின்னு போட்டு புது பெண்கிட்ட நகையை வாங்கி ஒருத்தன் கொடுமை பண்ணிக்கிறான். அதனால் பூரா கடங்கார பயல்களாக இருக்கிறானுங்க. அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திருமணத்தை பண்ணிக்கங்க. சும்மா வெட்டி கனவுலெல்லாம் போய் ஏமாந்து போகாதீங்க. போகும்போதே ஏமாற்றத்தோடு போங்க. இங்கே ஒன்றும் இருக்க போகிறதில்ல. எல்லா வீடு மாதிரி தான் கடங்கார குடும்பமாக தான் இருக்க போகுதுன்ட்டு போயிட்டோம்னா நமக்கு தோல்வி கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக வெட்டி கனவு கண்டுட்டு போகிற பெண்கள் தான் தோற்று போகிறாங்க. நிதர்சனமான உண்மையை தெரிஞ்சுட்டு வாழ போகிற பெண்கள் ஒருபோதும் தோற்க மாட்டாங்க. போனோம்னா இப்படியெல்லாம் கொடுமை இருக்குது, மாமியாக இப்படித்தான் இருப்பா, அவன் கடன் இருக்குது, நம்மக்கிட்ட காசு வாங்கி தான் அவன் கடன் அடைக்க போகிறான், அதை எப்படி பேசி சமாளிக்கிறாங்கிற ஒரு சிந்தனையோடு போயிட்டோம்னா வாழ்க்கை இனிதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த கனவு கண்டுட்டு மகாராணி பொழப்பெல்லாம் பொழைக்கணுன்ட்டு எண்ணத்தோடு போனீங்கன்னா அது வீணாக போன வாழ்க்கை தான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு, இது வரைக்கும் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோக்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். மற்றவங்களுக்கு பெண்கள் உங்கள் கிளாஸ்மேட்டுகளுக்கு முதல்ல ஷேர் பண்ணுங்கள். எவன் இந்த போஸ்ட் கொடுத்து போட்டாலும் அவளுக்கு முதல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பெண்கள் மாறுவாங்க. அதனால் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட, உண்மையிலுமே நமக்கு புத்தி புகட்டக்கூடிய விஷயமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.